வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன கிழமை பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான நல்ல நாள், வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தானே? ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் நேற்று என்னது? சொந்த புதன்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை. சேம் பப்பீஸ் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சுல. அதாவது நண்பர்களே, இன்னைக்கு என்ன பாப்பா ஒரு அருமையான சாப்பாடு, ஒரு சத்தான உணவு தான் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். நம்மளுடைய நண்பர் ஊமுச்சோளத்தில் ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்டி, அதாவது எம்எஸ்டி ஸ்போர்ட்ஸ் கடை. அதாவது பேட்டு, கிரிக்கெட் பண்ணல், பேடு, ஹெல்மெட்டு, இந்த பூரா ஹெல்மெட்டு, அப்புறம் ஷூவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைகள், கூலிங் கிளாஸு, கேப்பு, சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கான அனைத்து விதமான ஸ்போர்ட்ஸ் பொருள்களும் நம்ம ஷாப்பில் கிடைக்குது. நம்மளோட எம்எஸ்டி ஊமுச்சோளம், நம்ம ஊமுச்சோளம் தான். நம்ம எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் 100 மீட்டர் தான், 178வது தூணுக்கு ஆப்போசிட்டை தான் நம்ம ஷாப்பு நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, நம்ம நண்பர்கள் தான். 178 அம்மா எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல, அதுக்கு உள்ள சந்தில் தான். ஒரு 150 மீட்டரோட வராது நம்ம கடை. தரமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், அதாவது கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே போய் தயவு செய்து பேட்டு வேணாலும் வாங்கிக்கோங்க, பால் வேணாலும் வாங்கிக்கோங்க, பேடு, க்ளோஸு, கேப்பு, கூலிங் கிளாஸு, அப்புறம் குழந்தைகளுக்கு பேட்மிண்ட்டு, அப்புறம் ஜெஸ்ஸு, அப்புறம் என்னென்ன விளையாட்டு இருக்குது, எல்லா விளையாட்டுக்குமே அவங்க எல்லா திங்ஸ் வச்சுருக்காங்க ஸ்போர்ட்ஸில். நீங்கள் போய் நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆஃபர் உண்டு நண்பர்களே. நேற்று தான் வீடியோ போட்டு, இன்றைக்கி தான் இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டுருங்க. மீசமணி பயல்கடை அப்படின்னு போய் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆஃபர் அள்ளி கொடுக்கலாம். என்னாடி கேளுங்க. அந்த கடையில் இன்னொன்று சொல்கிறேன், 20% ஆஃபர் போட்டுருக்காங்க நம்மளே. நேற்று இருந்து 20% ஆஃபர் கன்ஃபார்ம்டா. போய் வாங்கி சந்தோஷமாக விளையாண்டு உடம்பை கம்ஃபர்டபுள். அப்புறம் இன்னொன்று சொல்ல வேண்டேன், நீங்கள் டர்ப்ளோ விளையாடுங்கள, அந்த பேட்டு இருக்குது, டென்னிஸ் பால் இருக்குது, கேரட் பால் இருக்குது, லப்பர் பால் இருக்குது, எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ் ஐட்டமும் நம்ம கடையில் இருக்குது. நம்ம நண்பர் கடையில், நம்ம நண்பர்களை தான். ஆமாம், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர். ஆமாம், இது நம்ம எப்பயுமே நம்ம பிராண்ட் நம்ம கடைக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு வியாழக்கிழமை அதிகமாக ஒரு அருமையான சத்தான உணவோடு தான் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருமையான கீரை குழம்பு நண்பர்களே. தரமான கீரை குழம்பு. இது என்னப்பா, என்ன கீரைப்பா? சிறு கீரை நண்பர்களே. சிறு கீரை அப்படியே பருப்பு போட்டு வச்சு, துவரம் பருப்பும் பாசி பருப்பும் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, அப்படியே குக்கரில் போட்டு வதக்கி அப்படியே சும்மா கூட்டு மாதிரி கமகமட்டு வாழை வரும். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல். வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, வாழைக்காய் பொரியல் சாப்பிட்ருக்கீங்களா? செம்மையாக இருக்கடி. இது வாழைக்காய் என்னது? வாழைக்காய் தானா? பரவாயில்லையே. சிக்கன் 65 மாதிரி பொரிச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. என் மக வேற சிரிக்கிறேன். எந்திரி அம்மா, வாடா, லேட் இன்னும் டயர்டா, வாடா, உடனே போயிடுவேன். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு உண்மையிலேயே. சர்மியா, நம்ம எப்படி இத பொரிக்கிறோம்? முதல்ல எப்படி அம்மா கட் பண்ணி தான் பொரிக்கிறோம். ஐ விடு, சொல்லி தொலை. நீ பெரிய ஓவரா போச்சு. ஓ, கட் பண்ணி பொரிச்சிருக்கோம். அப்படி சொல்லு. என்ன பெரிய மாதிரி பேசுற? நான் உலகத்துல நீதே பெரிய சமையல். உன்னை வந்து ரெப் பண்றேன். நண்பர்களே, யாராவது வெஜிடேட்டிவ்ல நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி வந்து விதவிதமாக சமைப்பா. தயவுசெய்து அவளை குக் வித் கோமலிகளை சேர்த்து விடுங்க. நாங்கள் பண்ணுற கலாட்டா குக் வித் கோமலி காலி ஆயிரும். ஒரு நாள் மட்டும் உள்ளே விட்டு பாருங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் எங்கள் அக்கா சமைச்சாங்க. எந்த அக்கா? கவிதா அக்கா. அந்நியாரா? சரி. அதனால அதே மாதிரி அவிச்சு நாங்களும் வீடியோ பார்க்கு. உனக்கு பரிசு உண்டு. இங்கே பச்சை மிளகாலாம் கிடக்குப்பா. சும்மா எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிட்டேன் போது. சாப்பிட்டேன். சத்தான உணவு நண்பர்களே, பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. கீரை, ஒரு நாள் கீரை, ஒரு நாள் பருப்பு, அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடாக கொடுங்க. ஏம்மா காது வலிக்கிறா ஏம்மா நண்பர்களே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கிரிக்கெட்டில் நம்ம இந்தியன் இது ஒன்றையில் ஜெயிச்சிருச்சு முந்தானத்து. ஓவர் பில்டப்புங்களாம் இருக்கிறீங்க. அடையே அப்பா, பேசினா கொஞ்சம் நஞ்சா பேசினா இருந்தாலும் வந்து விளையாட முடியாது. இவங்க இந்த நம்ம டீம் பிச்சு சரியில்லை, அது சரியில்லை. இவங்க இன்னைக்கு ஐபிஎலுக்கு லாய்க்குன்னு போட்ட ஓடு வாங்கி இந்தியா பிளேயர் அடி நிமிஷம் விட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அக்ஷர் பட்டேல் போனால் தெரிஞ்சிட்டாப்புல. 4 விக்கெட்டு எல்லாம் அரைச்சாதான் போட்டாப்புல. பரவாயில்ல, நல்ல பிளேயருங்க, ஆல்ரவுண்டுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்காப்புல. அப்பப்போ ஜெலிப்பாப்புல அக்ஷர் பட்டேல். அப்புறம் பும்ரா வந்து பொழந்துட்டாப்புல. என்ன வாய் இங்கிலாந்துக்காரங்க, கொஞ்சம் நஞ்சம் மரியாதை கொடுக்கணும். எவ்வளோ பெரிய டீமோட மோதுறோம், நாங்கள் யார், இந்தியாண்டா என்ன அப்படின்னு தெரியாமல் வாய் பேசுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சுத்தன்மை மாறிடுச்சான். தோற்று கொண்டதுக்கப்புறம்
இங்கிலாந்து கேப்டன் சொல்கிறத பார்க்கணும். பிச்சுத்தன்மை மாறி போச்சு, அதனால இந்தியா கை ஓங்கிருச்சு. ஏய், எப்பயுமே இந்தியா கை ஓங்கித்தாயா இருக்கேன். தோத்துட்டா ஒரு பேச்சு, ஜெயிச்சிட்டா ஒரு பேச்சு. பரவாயில்ல, நம்ம இந்திய ரசிகர்கள் வந்து 2020 துவண்டு போய் கிடந்த எங்களுக்கு இந்த ஒரு வெற்றி மூலிமா தூக்கி எந்திரிச்சு நிற்கிறான் நண்பர்களே. ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லா பிளேயருக்குமே. என்ன தோக்குற ஜெயிக்கு வெற்றி சொல்லி சகசம். இந்த 2020 வந்து பூரா மேட்சும் தோத்துதான் ரொம்ப சங்கடம். ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு, ஒரு 3 மேட்ச் தோத்தா பரவாயில்ல. எல்லா மேட்சும் அடி தரமான அடி வாங்கிடுச்சு நம்ம இந்தியா. பரவாயில்ல, இனிமேல் நம்ம ஜெயிப்போம். இது என்னடாது? இது என்னமா அது? கொத்தமல்லியோட இருப்பா. ஓகே, இப்போ இந்த 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 இது உனக்கு வந்து இது வந்து என்னன்னா இப்படி ஊற்றணும். அப்போ தான் உனக்கு இருக்காது சாப்பாடு. சாயங்காலம் இருக்காதுடா, வச்சு சாப்பாடு வச்சா தான் இருக்காது. இதெல்லாம் ஐடியா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ ஐடியா. நீ நாளைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க நல்லா. அப்படி போதுமாடா? கீரை சாதம் போதுமா? ஏப்பா அங்கே வரு, கம்மிதாப்பா. போதுமாடா? ஓகே, நம்மள மேலே அப்புறம் கொஞ்சம் ஊற்றிடுமா? அப்போ தான் இருக்காதேம்மா. சூப்பராக இருக்குது. உரைச்சா என்ன திண்டு தானே என்ன மகளே. உண்மையிலே பார்க்கவே ஒரு ரசனையாக தான் இருக்கு. பாரு, போதுமாடா? போதுமாடா? போதுமா? இந்த ஒன்று துண்டு வரு. என்னாச்சு? என்ன ஆச்சு? உன் பேக்கெடு பரவாயில்ல, சூப்பரா இருக்கான். அப்ப பாருங்க, சமையல் சரியில்லடி. அப்ப இல்ல, நீ அப்படித்தான் சொன்ன மது. ஓகே, நம்மளுடைய நண்பர்களே, புது வாட்டர் வாங்கி கொடுத்தேன் என் மகளுக்கு. நேற்று வாட்டருக்குன்னா முந்தாந்து வாட்டருக்குன்னு உடஞ்சி வச்சு. புது வாட்டருக்குண்ணா புதுசு கண்ணா, புதுசு அவ்வளோதான். நம்மது ஸ்நாக்ஸ் முதக்கு நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போல் எங்கள் அப்பா எங்கள் அத்தா காலையில் சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க. நாங்களாம் சோத்தை போட்டு பழைய இங்கே புளிஞ்சு வச்சு அடிச்சுட்டு பள்ளிக்கூடம் போவோம். அந்த வெள்ளை சட்டையும் அந்த காக்கி பெண்ணு ஓட்ட டவுசரு அதை ஆற்றுக்கரையில் போய் உட்காந்து தேய்ச்சி ஓட்டையாக போயிடும், பாதி குண்டி வெளியே தெரியும். அப்படிலாம் போன காலம் நாங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக்கு, யூனிஃபார்ம்பு, இதுகளுக்கு சோறு கட்டுறதுக்கு வேலை மனக்கட்டு நான் என் பொண்டாட்டி. இந்த ஸ்கூலை விடுறதுக்கு வேறு 3 மேடத்தை ஸ்கூலில் போய் விட்டுட்டு திருப்பி ஸ்கூலில் வந்து கூட்டியாருக்கு ஒரு ஆள். எங்கெல்லாம் அனாதையாக அவுத்து விட்டாங்க அப்பா. நாங்களாக போயிட்டு நாங்களாக ஒரு நண்பர்களே, அது 80 தூரம் போயிட்டு. இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. குழந்தைகளுக்கு நம்ம செல்லம் கொடுத்து நம்மளே கெடுத்து வச்சுட்டோம். நிறையா குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்லு பார்க்காத குழந்தைகளே இல்லை. தயவுசெய்து செல்லு கொடுக்காதீங்க, செல்லு பார்க்க விடாதீங்க குழந்தைகளை. என்னுடைய கருத்து. 2வது, மது பழக்கத்தை விடுங்க நண்பர்களே. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற மதுக்கெல்லாம் குடிச்சிங்கன்னா, நானாக குடிச்சு என் வயிறே புண்ணாக போய் இப்போ தான் திருந்தி ஓரளவுக்கு இருக்கேன். மது குடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க, ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு விடுங்க. எல்லா நிகழ்ச்சியை பற்றி பேசுவோம். மதுவுக்கு வந்து இப்போ ஸ்கூல் லேட் ஆகிடுச்சு. வேறு ஸ்பூன் பாருங்கள், அடுத்து பாருங்க ஸ்பூனு கையில் புனைஞ்சி சாப்பிட்ற டேஸ்ட் வருமா நண்பர்களே? வருமா? அப்படி புனைஞ்சிக்கிட்டு அப்படி உருட்டிக்கிட்டு அப்படி அடி வாங்குவேன். நீ அடி வாங்குவேன். நான் ஸ்கூலுக்கு போனால் அடி வாங்கினா அந்த கட்டடிச்சு ஊரை சுற்றி வருவேன். நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்? நான் நல்லா படிச்சிருந்தா நான் எதுக்கு இப்படி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்? நான் ஒரு அரசு அதிகாரியாக உட்காந்து நல்லா படிச்சிருந்தேன்னா அன்றைக்கி எங்கள் அப்பா சொன்னார், டேய் இப்போ தெரியாதா, பின்னாடி தானே தெரியும். பின்னாடி தெரிஞ்சிருச்சுப்பா, பின்னாடி தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கை. நீ சொன்ன ஏக விட்ட சண்டாலானே நீ செத்து போயிட்டு ஏக விட்டு என் வாழ்க்கை இப்படி போச்சு. உன் பேச்சை கேட்கல, என் வாழ்க்கை இப்படி போச்சு. சரித்தையா நண்பர்களை, சிரிக்காதீங்க. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியை கொண்டு நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா வண்டி ஓட்டுங்க, ஓகேங்களா? ரொம்ப நன்றி. வியாழக்கிழமை வாழ்த்துக்கள். எல்லாம் ஹேப்பியாக வண்டியில் மெதுவாக ஓட்டுங்க நண்பர்களே. ஏகப்பட்ட ஆட்சி நடக்குது. தயவுசெய்து ஹெல்மெட் மெதுவாக வண்டி ஓட்டுங்க. அவசரமே இல்லை. 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் குறையே இல்லை, ஓகேங்களா? நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். ஓகேவா? பாய் காய்ஸ்.